ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதத்துடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனி மாதத்துடைய 15ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை அஷ்டமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி ரொம்ப சர்வ சக்தி வாய்ந்த அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளைய சனிக்கிழமை வர்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நாளைய சனிக்கிழமை அஷ்டமியுடைய சிறப்பை தான் பார்க்க போகிறோம். அஷ்டமி நவமி அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு ஆபத்தான நாள் அப்படின்ட்டு நினைக்கிறோம். உண்மையாலுமே அஷ்டமி நவமி ஆபத்து கிடையாது. அஷ்டமி நவமி ஒரு சர்வ சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. பைரவருடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னா அது அஷ்டமி என்று சொல்லலாம். அஷ்டமியில் எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படும். ஸோ காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்படக்கூடிய வேளையில் நாமளும் கலந்துக்கும் போது காலபைரவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மெயினாக நமக்கு பணம் பற்றாக்குறையிலிருந்து விடிவு காலம் கிடைத்து பணம் நம்ம வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும். நவக்கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணுவதில் அஷ்டமியில் பைரவருக்கு சக்தி அதிகமாக இருக்கும். அதுவும் சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு சக்தி அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த அஷ்டமியை மட்டும் நாம் விற்றக்கூடாது. அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கிக் கொள்ளணும். ஸோ சனிக்கிழமை வரக்கூடிய இந்த அஷ்டமி சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சனி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படும். இந்த நாளுடைய பல சிறப்புகள் இருக்குது. அந்த பல சிறப்புகளை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அந்த பல சிறப்புகளை இந்த வீடியோவில் ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுவது போல சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டம திதியானது சனி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படுது. மேலும் இந்த நாளில் சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது. ஸோ இந்த நாளுடைய சிறப்பினை ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அஷ்டமியில் கரெக்டான வழிபாடு நாம் செய்யணும். அதை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அஷ்டமி நம்ம துயர் துடைக்கக்கூடிய திதி என்று சொல்லப்படுது. இந்த நாளில் செய்யக்கூடிய இறை வழிபாடு நமக்கு ஆக சிறந்த நன்மைகளை கொண்டு வரும். அதிலும் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டம திதி பைரவர் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த திதி. சிவபெருமானின் அம்சமாகவே காலபைரவர் கருதப்படுறாரு. இப்பேற்பட்ட காலபைரவரை தேய்பிறை அஷ்டமி தினம் ஒன்றில் அவதரித்திருக்கிறார் என்பது குறிப்பிடப்படுது. அவதரிக்கிறது இருக்கக்கூடிய இந்த நாளில் அவரை வழிபாடு செய்தால் தீமைகளை அளிப்பார் என்பது புராணங்களில் கூறப்பட்ட உண்மை. எனவே இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பைரவர் வழிபாடு நம்ம வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீக்கும் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ நாளை தினம் பிரதோஷத்துக்கு இணையான ஒன்றாக சொல்லப்படுது. அதனாலே நாளைய சனி மகா அஷ்டமினால் மிஸ் பண்ணிடாதீங்க. சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று புராணங்களில் சொல்லப்படும். அந்த சொல்லப்படுவதற்கு ஈக்குவலாக சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டம திதியானது சனி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படுது. இந்த நாளுடைய சிறப்புகளை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இந்த நாளை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாளுடைய சிறப்புகள் குறித்து தேவி ஸ்ரீ யோகி மதுரை முத்து சுவாமிகளிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். திதிகளில் நடுநாயமாக அமைந்திருப்பது இந்த அஷ்டம திதி தான். அஷ்டம திதியில் இறை வழிபாடு செய்வது சகலவிதமான கஷ்டங்களையும் போக்கும். நோய்கள், கடன்கள், எதிரிகள் போன்றவற்றிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியவை உக்ரமான தெய்வங்கள் மட்டும்தான். அந்த வகையில் அஷ்டம திதிக்கு உரிய தெய்வமாக பைரவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. பைரவர் ஆர் துர்கை இவங்க ரெண்டு பேருமே அஷ்டம திதி வழிபாடு செய்கிறதுக்கு உகந்தவர்களாக சொல்லப்படுது.
சிவ அம்சமான கால பைரவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனியின் குருவாக போற்றி வழிபாடு வந்து பெறாரு. அதாவது சிவ அம்சமாக இருக்கக்கூடிய கால பைரவர் சனிக்கு குருவாக போற்றி வழிபாடு பெறாரு. கால பைரவரை சனிக்கிழமை அஷ்டம திதி சேர்ந்து வரக்கூடிய நாளில் வழிபட்டால் இதனால் ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற பாதிப்புகள்லேருந்து நிவாரணம் நாம் பெறலாம். ஸோ நாளைய சனிக்கிழமை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறதுனால இந்த சனி ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லப்படுது. மேலும் திருவடி சூலம் ஆதி பரமேஸ்வரி மகா அரண்ய சோஸ்தரத்தில் அன்னை கருமாரியம்மன் ஆலயத்தில் பிரம்மாண்டமாக காட்சி அருளக்கூடிய அஷ்டபுஜ பைரவருக்கு அஷ்டமி தினங்களில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருது. இதில் நாளை நாள் இந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு போய் சனி மகா அஷ்டமியை முன்னிட்டு உலக நன்மைக்காக நடைபெறக்கூடிய அந்த அஷ்டபுஜ கால பைரவருக்கான அஷ்டவிதமான திரவியங்கள் அபிஷேக ஆராதனைகள் நீங்களும் கலந்து கொண்டு அதை பார்த்து பயன்பெறணும். அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்லையே நாளை நாள் சனி மகா அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்படும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். சனி மகா பிரதோஷத்துக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய தேய்பிறை சனிக்கிழமை அஷ்டம திதியான நாளை சனி மகா அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு உங்களால் முடிஞ்ச விசேஷமான அபிஷேகங்களை கொடுங்க. உங்களோட சக்திக்கேற்ப அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அப்புறம் ஆராதனைகள் செய்யும்போது அதில் வழிபட்டு உங்கள் அனைத்து விதமான கஷ்டங்கள்லேருந்து விடுபடுங்க. இது நம்பிக்கையோடு நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஸோ நாளை மாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த ஆலயத்துக்கு வேணாலும் செல்லலாம். ஸோ சென்று அங்கு காலபைரவரை வணங்கி உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ காலபைரவரை நாளை நாள் கோவிலுக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க வீட்டில் இருந்து மனதில் நினைத்து கூட வணங்கலாம். அப்படி வணங்கினீங்களாவே சகல நன்மைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும். ஸோ கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும், கோவிலில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் கோவிலுக்கு போகிறதாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் நாளை சனிக்கிழமை எழுந்திரிச்சு குளித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் முடிச்சிருங்க. அப்புறம் நாளை நாள் கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை தயார் பண்ணிக்கோங்க. ஸோ கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களில் மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபிஷேக பொருட்கள் தேவைப்படும். அதனால் அபிஷேக பொருட்களை தயார் பண்ணிக்கோங்க. பால், தயிர், இளநீர், எலுமிச்சப்பழம், பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி எந்த அபிஷேக பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அபிஷேக பொருட்களை தயார் பண்ணி எடுத்து வைத்துக்குங்க. அப்புறம் நாம் கண்டிப்பாக காலபைரவருக்கு நாளை நாள் விளக்கு தீபம் போடணும். அதனால் விளக்கு தீபம் போடுவதற்கு விளக்கு, திரி, எண்ணெய் இதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நாளை நாள் சாதாரண நல்லெண்ணெயே பயன்படுத்தலாம். ஸ்பெஷலாக நாளை நாள் 5 எண்ணெய் பயன்படுத்தணும், அப்புறம் நெய் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. சாதாரண நல்லெண்ணெயே பயன்படுத்தலாம். நாளை அஷ்டமி மாலை வேளையில் தான் எல்லா ஆலயங்கள்லேயும் அபிஷேக ஆராதனை நடைபெறும். அந்த நேரத்தில் கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போய் அந்த நேரத்தில் அபிஷேகத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு போன பொருளை கொடுத்துருங்க. அப்புறம் அபிஷேகம் நடக்கிறத கண்குளிராக பாருங்கள். அபிஷேகம் நடந்து முடிஞ்சுட்டு தீபாராதனை காட்டுறதுக்கு முன்னாடி அலங்காரம் நடைபெறும். அந்த நேரத்தில் விளக்கை ரெடி பண்ணி விளக்கை ஏற்றி பைரவருக்கு முன்னாடி வைத்துருங்க. அப்புறம் தீபாராதனை நடைபெறும். அந்த தீபாராதனையை மனசார பாருங்கள். அப்போ பார்க்கும்போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை அத்தனையுமே பைரவர்கிட்ட சொல்லுங்கள். மெயினாக சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து விடுபட நாளை நாள் என்ன வந்து நீங்கள் வேண்டுமோ அதை வந்து வேண்டுங்க. அதாவது சனியினால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தி அடைவதற்கு நாளை நாள் என்ன வேண்டுமோ அதை வேண்டுங்க. ஸோ வேண்டி அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜையை வந்து நாளை நாள் அந்த கற்பூர ஆராதனை காட்டினதுக்கு பின்னாடி நிறைவு செய்து கொள்ளுங்க. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான பூஜை தான் நாளை நாள் செய்யணும். இந்த சிம்பிளான விஷயத்தை செய்யும்போது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும். ஸோ நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த வீடியோவில் நாளைய சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சனி மகா அஷ்டமியுடைய சிறப்பையும் இந்த சனி மகா அஷ்டமியில் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ பார்த்தது கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லுன்னா அவங்களும் வீடியோ பார்த்தாங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே நாளை நாளுடைய அஷ்டமி சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்து முன்னேறட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.